வெரி குட் மார்னிங் கைஸ். வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட் வித் ஏகே. நான் உங்கள் ஏகே. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாகவே டேட்டாக்கு போவோம். இன்னைக்கு ஜூன் 10th. நேற்று நிஃப்டி வந்து 0.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1.5% அப்பு. ஸோ எஃப்ஐஐ டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஐ வந்து நேற்று நெட் பையர்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2000 crores, டிஐ வந்து 3500 crores. ஸோ பாசிட்டிவாக தான் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. தென் செக்டாராக பார்த்தோம்னா பிஎஸ்யூ பேங்க், எனர்ஜி, ஐடி, நிஃப்டி மெட்டல். நேற்று மார்னிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம், நிஃப்டி மெட்டல் ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு. ஸோ ஆட்டோ வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. நேற்று நியூஸில் பார்த்த மாதிரி இந்த ரேர் மெட்டல்ஸ் வந்து சைனாலேருந்து வர்றது வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனில் தடை எதுவும் வருமோ அப்படின்ற ஒரு அச்சம். அதனால் வந்து நிஃப்டி ஆட்டோ மட்டும் ஸ்ட்ரகிளிங். ஸோ நீஷ் டேட்டா நேத்தி பர்டிகுலர்லி டைல்ஸு, டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸு, ஏவியேஷன், என்பிஎஃப்சி, ஃபெர்டிலைசர் டாப் 5 இவங்க தான். டைல்ஸ் வந்து இன்டைரக்டாக ரேட் கட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். நிறைய ஹவுஸ்லாம் விற்கும் அப்படிங்கிறதுனால டைல்ஸ் வந்து இதாகுது. இதை பற்றி நேற்று வந்து பர்ஜர் பெயிண்ட்ஸோட சிஇஓ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆர்பிஐ ரேட் கட் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸு, ஹவுஸ் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாரு. பட் பெயிண்ட் டிமாண்ட் வந்து லேட்டாக தான் வரும் அப்படிங்கிறாரு. கடைசியாக தான் எல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுறாரு. ஸோ இந்த குவார்ட்டர் அல்லது இந்த இயர் எண்டில் தான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் அவருடைய கமெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கிறேன். பர்சனலாக அவங்களுடைய ஸ்டாக் பற்றி கமெண்ட் என்னென்னா, 8000 டில்ட்டிங் யூனிட் வந்து மெஷின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. நம்ம எல்லா பெயிண்ட் கடையிலையும் பார்ப்போம்ல, அந்த டில்ட்டிங் மெஷின். ஸோ அதுவே ஒரு அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷனுக்கு போயிட்டுருக்குறாங்க. பெயிண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல ஏஷியன் பெயிண்ட்ஸு, பெர்ஜர் பெயிண்ட்ஸ் தான் வந்து இருந்தது. இப்போது பிர்லா ஓப்பஸ் வந்ததும் வந்து எல்லாருக்குமே அது ஒரு காம்படிஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த காம்படிஷன் எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்து தெரியும். ஸோ அடுத்ததான் வந்து ஓஐ டேட்டா. ஓஐ பார்த்தோம்னா 25,100 வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்குது. ஸோ நேத்தி அதை சார்ட்டு பார்ப்போம். சார்ட் பார்க்கும்போது அது என்னன்றதை பார்ப்போம். தென் அடுத்ததாக 25,150, 25,200 வரிசையாக வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே இருக்குது. ஸோ இந்த 25,000 வந்து இப்போ இந்த 25,000, 25,100 வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் செயல்படும். ஸோ அடுத்ததாக அதுக்கு மேல் போனால் 25,500. ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஸோ நிஃப்டி சார்ட் ஆஸ் வி சா நேற்று பார்த்த மாதிரி இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் பிரேக் பண்ணல. மேபி இன்னைக்கு பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இன்ட்ராடே சார்ட்டில் போய் பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தோம்னா நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேபி இந்த 25,000 போய் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே திரும்ப வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி சேம் தான். அந்த நேற்று மார்னிங் கேப் அப் ஆகி 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரே இருக்குது. ஸோ மேபி இதுவுமே இன்றைக்கி கீழே வந்து மார்க்கெட் ஓப்பனில் இன்றைக்கி கீழே வந்து இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். ஸோ அதுவுமே அந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஆக்சுவலி 8 மந்த் ஹை. பேங்க் நிஃப்டியும் வந்து கிட்டத்தட்ட 8 மந்த் ஹை. ஆமாம், செப்டம்பர் ஹையை வந்து இப்போ தான் டெஸ்ட் பண்ண போகுது. ஸோ இந்த வீக் வந்து ஒரு குரூஷியலான வீக் தான் பேங்க் நிஃப்டிக்கு. பட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குது போன்னு. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜப்பான் வந்து 0.5% அப்பு, யூகே வந்து நியூட்ரல் டு பாசிட்டிவ், யூஎஸ் வந்து பாசிட்டிவ், தென் சிங்கப்பூர் வந்து 2% அப்பு ஆல்மோஸ்ட், ஹாங்காங் வந்து பாசிட்டிவ், சைனா வந்து பாசிட்டிவ், நியூட்ரல் சிங்கப்பூர். எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் வந்து நியூட்ரல். ஸோ அடுத்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 25,250. ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ இந்த கேப் அப்லேருந்து என்னுடைய எதிர்பார்ப்பு கீழே வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டான 25,000 டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் வந்து ஒரு லைக் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் வந்து ரேட் கட்டால் ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இது ஒரு நல்ல ஸோ இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கண் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஆர்இசி. பவர் செக்டர் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பார்ப்போம். ஆர்இசி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் பொழுது
வி கேன் கன்சிடர் திஸ். இதையுமே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. வால்யூமும் நல்ல ஒரு வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு நேற்று. ஸோ இதையுமே இன்னைக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுமே அதே தான், ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே வந்திருக்கு. ஸோ இதையும் இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்குங்க. கேண்டில் சின்ன கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் வால்யூம் வந்து நல்ல ஹியூஜ் வால்யூம் பாஸ்ட் 2 டேஸாகவே. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. வால்யூம் தொடர்ந்து நல்ல புல்லிஷ் கேண்டில்ஸ். இப்போது ஒரு பிரேக் அவுட் இது. ஸோ இதையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கம்மிங் டேஸில் இது ஒரு நல்ல அப் மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னி ஆரம்பிக்கலைன்னா கீழே ஏஞ்சல் ஒன் புரோக்கிங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலம் ஓப்பன் பண்ணால் என்னுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை அதில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையுமே செக் பண்ணுங்கள். நன்றி. ஹாவ் அ குட் டே.